தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸில் ஏற்கனவே ஒரு பணியாளர் வேலை பார்த்துட்ருக்காருன்னு வச்சுக்கோம். ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு போஸ்ட்டில் வேலை பார்த்துட்ருக்கார். இப்போ அவர் ஏற்கனவே வேலை பார்த்துட்ருக்கிற அந்த ஆஃபீஸிலேருந்து என்ஓசி எல்லாம் வாங்கி டிஎன்பிசி மாதிரி ஏதோ ஒரு ரெக்ரூட்டிங் ஏஜென்சி மூலமாக வேறு ஒரு நல்ல போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிட்டார் அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ அந்த மாதிரி புது போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆன உடனே அவர் நேரடியாக போய் அந்த புது போஸ்ட்டில் ஜாயின் பண்ண முடியாது, ஜாயின் பண்ணவும் கூடாது. எந்த ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்காரோ அந்த ஆஃபீஸிலேருந்து ஒரு ரிலீவிங் ஆர்டர் அவர் வாங்கணும். அதுக்கான ஒரு ரிக்வெஸ்ட்டை கொடுத்து, நான் இந்த மாதிரி இப்போ இந்த பணியிடத்துக்கு செலக்ட் ஆகிருக்கிறேன், அந்த போஸ்ட்டில் போய் நான் ஜாயின் பண்ணுறதுக்காக எனக்கு ரிலீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆஃபீஸில் ஒரு ரிலீவிங் ஆர்டருக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். அதை பேஸ் பண்ணி அவரை அந்த பழைய போஸ்ட்லேருந்து ரிலீவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிலீவிங் ஆர்டர் வாங்கிட்டு போய் தான் புது பணியிடத்தில் ஜாயின் பண்ணணும். அந்த மாதிரி ரிலீவிங் ஆர்டர் வாங்காமல் புது போஸ்ட்டில் போய் ஜாயின் பண்ணக்கூடாது, ஜாயின் பண்ணவும் முடியாது. இது ஒன்று. சில ஆஃபீஸில் அந்த ரிலீவிங் ஆர்டர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிற அந்த வேலையை ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுப்பாங்க. இப்போ ரிசைன் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் 3 மாதம் நோட்டீஸ் கொடுக்கணும். இப்போ அந்த 3 மாத பீரியட் பெண்டிங்கில் இருக்கும்போது அல்லது அவருடைய ராஜினாமா கடிதத்தை அக்செப்ட் பண்ணி ஆர்டர் ரிசீவ் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் அந்த நோட்டீஸ் பீரியடு நிலுவையில் இருக்கும்போது அவர் எந்த விதமான ஆர்டரும் வாங்காமல் புது பணியிடத்தில் போய் ஜாயின் பண்ணக்கூடாது, ஜாயின் பண்ணவும் முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த பழைய கேஸில் சொன்ன மாதிரி ரிலீவிங் ஆர்டர் இல்லாமல் அவர் புது போஸ்ட்டில் போய் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அப்போ பழைய பணியிடத்துலேயும் அவர் தொடர்றார், புது பணியிடத்துலேயும் போய் வேலை பார்க்குறார். அப்போ ஒரே நபர் 2 அரசு பணியில் ஒரே நேரத்தில் பணிபுரிவதற்கான சாத்தியக்கூறு இல்லை. இது ஒன்று. அதே மாதிரி அந்த 2வது சொல்லக்கூடிய ரெசிக்னேஷன் கேஸ் பொறுத்த வரைக்கும் அவர் ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணி ஆர்டர் ரிசீவ் பண்ணாத வரைக்கும் அந்த நோட்டீஸ் பீரியடில் அவர் அந்த பழைய பணியிடத்தில் தொடர்வதாகவே கருதப்பட வேண்டும். அப்போ பழைய பணியிடத்தில் அவர் தொடர்ந்து கொண்டு இருக்கும்போது புதிய பணியிடத்தில் போய் ஜாயின் பண்ணார்னு சொன்னால், அப்போ ஒரே நபர் 2 அரசு பணியில் ஒரே நேரத்தில் வேலை பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிப்படை விதி 12B சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரே நேரத்தில் ஒரு பணியாளருக்கு 2 பணியிடங்களில் ஒரே நேரத்தில் பணியாணை வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடிப்படை விதி 12B இது சொல்லியிருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.